க்யூரியோவோட ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணலான்னு பாம்பே வரைக்கும் வந்திருந்தேன். பட் ஒரு பாயிண்ட்ல முடியலைங்க, அழுதுட்டேன். நீங்கள் எதுவும் பிஸ்னஸ் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் என்னோட இந்த பிஸ்னஸ் ட்ரிப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு டிசாஸ்டர் ஆகிருக்கும். பிளான் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. மதுரையிலேருந்து கிளம்பி பாம்பே போய் காலையில் ரீச் ஆகி கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு மார்க்கெட் போகிறது தான் வந்து பிளானு. அந்த ஹோல்சேல் மார்க்கெட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நமக்கு தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு வரது தான் பிளான். நைட்டே ட்ரெயின் ஏறி திருப்பி மதுரைக்கு கிளம்பி வரணும். ஸோ மதுரை டு பாம்பே வந்து 36 ஹவர்ஸ் ட்ராவல். ஸோ இதான் பிளான். பட் இது என்ன ஆயிடுச்சுன்னா 36 ஹவர்ஸ் போக வேண்டிய ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 39 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நான் போய் ரீச் ஆனதே 9 மணிக்கு. இதில் சாப்பிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகி நான் மார்க்கெட்டுக்கு கிளம்பி போனால் அங்கே எனக்கு பெரிய ஷாக்கு. அந்த மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் ஆயிருந்துச்சு. எல்லாருமே வந்து ஒரு பரபரப்பாகவே இருக்காங்க, ஓடுறாங்க. யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கே இல்லை. யார்கிட்டயா கேட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டால் அதெல்லாம் தெரியாது போ அப்படின்றாங்க. ஸோ இது என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா லாங்குவேஜ் பெருசாக தெரியாது. யார்கிட்ட போய் கேட்குறது, சப்ளைஸ்க்கு ஃபோன் பண்ணால் கால் எடுக்க மாட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னே புரியல. பட் அந்த அந்த மொத்த ஹோல்சேல் மார்க்கெட்டே ஷட் டவுன் ஆயிருக்கு. அப்புறம் தான் தெரிஞ்சு பிஎம்சி பாம்பே மெட்ரோ கார்பரேஷன் வந்து அந்த ஏரியாவுக்கு பந்த் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாருமே கடை திறக்கல. பட் என்னோட பிளான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கே பர்ச்சேஸ் பண்ணி அன்றைக்கி நைட்டே ரிட்டர்ன் ஆகுது. நான் ட்ரெயின் டிக்கெட்லாம் போட்டு புக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ என்ன பண்ணுறதுனே தெரில. சப்ளைஸ்க்கெலாம் கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவங்க தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி பிரதர் பந்த் ஆகிடுச்சு, இன்னைக்கு ஷாப் திறக்கிறது டவுட்டு தான் அப்படின்ட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. 10 மணிக்கு நான் போய் ரீச் ஆகுறேன். நான் இதே மாதிரி உட்காந்துருக்கேன். அந்த கடை வாசலில் வந்து நான் போய் உட்காந்துட்டேன். 2 மணி வரைக்கும் நான் உட்காந்துருக்கேன். 4 மணி நேரம் நான் அப்படியே லிட்டரலாக சும்மா உட்காந்துருக்கேன். என்ன பண்ணுறதுனே தெரில. பிளான் வந்து என்னடா கம்ப்ளீட்டாக அவ்வளோ டிசாஸ்டர் ஆகிடுச்சுன்ற ஒரு மைண்ட் செட்டாக அப்படியே ஷட் டவுன் ஆகி உட்காந்துட்டேன் நான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு இல்லை. பட் அப்புறம் தான் ஒரு கால் வந்துச்சு ஒரு சப்ளையர்ட்டேருந்து. இன்னைக்கு பந்த் அனௌன்ஸ் பண்ணதை வந்து அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க பிரதர். ஒரு 2:33 போல் ஷாப் ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ தான் ரிலாக்ஸே ஆச்சு. நான் லிட்ரலாக வந்து நடக்கலை, ஓடுறேன். எனக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நான் ஓடுறேன். அப்படியே ஒரு ஒரு சப்ளையர்ஸ்டாக போய் நான் இந்தந்த சப்ளையர்ஸ்ட்டை இவ்வளோ ப்ராடக்ட்ஸு இந்த ப்ரைஸ்ன்னு சொல்லி நெகோஷியேட் பண்ணி வாங்கிட்டு 7:30க்கு பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சு. லிட்ரலாக 60 கேஜி நான் கேரி பண்ணுற பேக் வந்து 60 கிலோ அந்த இன்வென்ட்ரிஸோட வெயிட்டு. இதெல்லாம் தூக்கிட்டு நான் எப்படி ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போனேன். ஏன்னா அந்த தாதர் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போகணும். இது எப்படி போகிறது அப்படின்றதே எனக்கு கம்ப்ளீட்டாக ஒன்று தெரில. டாக்ஸிக்கு கால் பண்ணால் 700 ருபீஸ் கேட்குறாங்க. ஸோ அது வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் லோக்கல் ட்ரெயின்லேயே ஏறி அவ்வளோ லக்கேஜஸை எடுத்துகிட்டு நான் லோக்கல் ட்ரெயினில் ஏறி தான் வந்து மதுரை வரைக்கும் ரீச் ஆகிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஹவு கியூரியோஸ் ஃபர்ஸ்ட் இன்வென்ட்ரி வாஸ் பர்ச்சேஸ். அது என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்றது இனிமேல் கம்ப்ளீட்டாக வீடியோவாக வரும், ஃப்ரம் கியூரியோவில் வரும். ஸோ ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இனிமேல் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு ஒரு பிளான் பி வந்து வச்சுக்கோங்க. அதான் பெஸ்ட்டு. ஸோ என்னோட அட்வைஸ் தான். நான் பிளான் ஏ வச்சுட்டு மட்டும்தான் போனேன். பிளான் பி கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது.